நம்ம எப்பவும் சொல்கிறது தான், இவ்வளவு மக்கள் நமக்காக ஆதரவாக நிற்கிறாங்க, இவ்வளவு திரைக்கலைஞர்கள், இவ்வளோ ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் வந்து இங்கே நமக்காக வராங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம செய்கிற வேலை ஏதோ ஓரளவு ஒழுக்கம் நேர்மையாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சப்போர்ட் நிச்சயமாக தொடரும். இவர்களுடைய நம்பிக்கையை நம்ம நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அப்படின்ற ஒரு தீவிரமாக உழைச்சின்னு இருக்கிறோம். அந்த உழைப்பில் என்னோட சரி பங்கு பாதியாக நீலம் பண்பாட்டு மையத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கறதுல முன்னோடியாக இருக்கிற தம்பி உதயா அவர்களுக்கு வந்து இந்த மேடையில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக உதயா கிட்ட நான் சொல்லனாலும் அவன் வந்து எல்லா வேலையும், குறிப்பாக இன்றைக்கி சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த நிறைய அட்ராசிட்டிஸை நேரடியாக போயிட்டு இறங்கி களத்தில் இறங்கி வேலை செஞ்சு நிறைய மக்களை பார்த்து பாதிப்படைந்த மக்களுக்கு பெரிய நிவாரணமாக இருந்திருக்கிறான். அண்டு உதயாவோடு களத்தில் நின்ற அனைத்து நீலம் பண்பாட்டு மைய தோழர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கூகை உறுப்பினர்கள், நீலம் சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங் வந்து நமக்காக இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அண்டு நிறைய பேர் நமக்காக வாலண்டியர்ஸாக வந்திருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தணும். காவல்துறையும் நம்மோடு சேர்ந்துருக்காங்க, அண்டு ஊடக நண்பர்களும் நம்மோடு சேர்ந்துருக்காங்க. நிச்சயமாக அது பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்புகிறேன். எந்த காரணத்துக்காக நம்ம இந்த நிகழ்வை ஆரம்பித்தோமோ அந்த காரணம் விரைவில் வெற்றி அடையும். இங்கே இருக்கிற நலிந்த கலைஞர்கள் மற்றும் கவனிக்கப்படாமல் இருக்கிற கலைஞர்கள், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஊக்கமாக நம்ம இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அந்த ஊக்கத்தை இந்த நிகழ்வுகள் வெற்றி பெறுவதன் மூலமாக நிச்சயமாக அளிப்போம் அப்படின்ற உறுதியோடு இந்த ஆண்டு மார்கழி மக்கள் இசையை வந்து தொடங்குகிறோம். கலை மக்களுக்கானது, அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை நீலம் பண்பாட்டு மையம் தொடர்ந்து செய்யும். பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் நின்று செய்யும். ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து 2 விஷயங்களை ரொம்ப முக்கியமாக சொன்னார். ஒன்று வந்து அரசியல் மாற்றம், இன்னொன்று சமூக மாற்றம். இந்த சமூக மாற்றத்தை பண்பாட்டு அசைவின் மூலமாக தான் கைப்பற்ற முடியும்னு அவர் ரொம்ப தீவிரமாக நம்பினார். அதனால தான் பௌத்தத்தை கையில் எடுத்தார். அந்த பௌத்தத்தை கையில் எடுத்துல ஒரு பிரிவாக தான் கலை இருக்குது. அந்த கலையை சீர்படுத்துவதன் மூலமாக, கலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றும் ஒரு சீடனாக நான் என்னைக்கும் இருப்பேன். ஜெய்பீம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.